Good afternoon, everyone. Pediatric Center of Excellence in HIV Care at ICH Chennai welcomes all the participants for today's RDLS session. Today's topic is management of CLHIV at ART centers, and the speaker is Dr. E. Suresh. Dr. E. Suresh sir has been working as a senior medical officer at the Pediatric Center of Excellence at the Institute of Child Health and Hospital for Children since 2006. He has successfully completed the Principles of HIV STD Research and the Clinical Management of HIV course from the University of Washington, Seattle, USA, and earned a postgraduate diploma in HIV medicine from the School of Tropical Medicine, Kolkata. His extensive experience in pediatric HIV care and specialized training has contributed significantly to strengthening the HIV treatment and care services. We welcome you, sir, for today's session. A quick note for the participants, please keep posting your questions in the chat box. All the questions will be answered at the end of the session. Thank you. Over to you, sir. Good afternoon, madam. Thank you for the opportunity to take this session. So, good afternoon. The objective of this session is to discuss and understand the national guidelines on ART and children living with HIV. So, என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம்னா, what are the goals of ART in children living with HIV, evaluation before ART initiation, first line ART regimens for CLHIV, ART management in TB, HIV co-infected children, follow-up and monitoring after ART initiation, identification of treatment failure and second line ART options. This has to be closed. இதுல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, கோல்ஸ் ஆஃப் ஏஆர்டி இன் சில்ட்ரன் லிவிங் வித் ஹெச்ஐவி. நம்மளோட மெயின் கோல் என்ன அப்படின்னா, ப்ரொலாங் த சர்வைவல். நார்மலா எல்லா குழந்தைங்களும் பிறந்து 5 வயது, நார்மல் குழந்தைய 5 வயதுக்குள்ள அண்டர் 5 மார்டாலிட்டி ரொம்ப அதிகம் தமிழ்நாடுல. நேஷனல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கம்மி தான். பட் இருந்தாலும் அண்டர் 5 வயது கீழே குழந்தைங்க நிறைய பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் த நிமோனியா, டயரியா அண்ட் லோ பர்த் வெயிட்ன்ற காரணத்தினால இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுவே ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அந்த மார்டாலிட்டி ரேட் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியராக நம்ம அந்த குழந்தைங்களோட வியாதியை கண்டுபிடிச்சி நம்ம ஏஆர்டி போடுறோமோ அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, மார்பிலிட்டி, மார்டாலிட்டி எல்லாம் நம்மளால கம்மி பண்ண முடியும். ரெண்டாவது எடுத்தீங்கன்னா, ப்ரொமோட் ஆப்டிமல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். உங்களுக்கே தெரியும், இந்த ஹெச்ஐவி வைரஸ் என்ன பண்ணோம்னா போன் மேரோ க்ரோத் பிளேட் அஃபெக்ட் பண்ணோம். ஸோ அதனால குழந்தைங்களான க்ரோத் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, ஹெச்ஐவி வைரஸ் ஈஸியாக பிரெயின் அஃபெக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு மைல்ஸ்டோன்ஸ், அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கான சில மைல்ஸ்டோன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை முதல்ல எல்லாரும் பார்த்து சிரிக்கும், அப்புறம் மதரை ரெகக்னைஸ் பண்ணும், அப்புறம் தலை நிற்கிறது, ஹெட் கண்ட்ரோல் ஆகிறது, அதுக்கப்புறம் உட்கார்றது, தவழ்றது, அப்புறம் பிடிச்சிட்டு நிற்கிறது, இதெல்லாம் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ். ஸோ இந்த ஹெச்ஐவி வைரஸை நம்ம ஏர்லியராக கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது பிரெயின் அஃபெக்ட் பண்ணி அந்த மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் டிலே ஆகிடும். சில பேருக்கு அந்த மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் அட்டைன் ஆயிருந்தாலும் டியூ டு த இன்வால்மெண்ட் ஆஃப் த சிஎன்எஸ், பிரெயின் இன்வால்மெண்ட்னால ரெக்ரெஷன் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் ரோல் ஆஃப் ஏஆர்டி கொடுக்கறதுனால குழந்தையோட ஆப்டிமல் க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்தது சப்ரஸ் ஆஃப் ஹெச்ஐவி ரெப்ளிகேஷன். மெயின் ஏஆர்டி ரோல் என்னன்னா, ஒன்று வைரஸ் ஹெச்ஐவி வைரஸ் ரேபிட் மல்டிபிளேஷன் நடக்கும். ஸோ அந்த ரேபிட் பல லட்சக்கணக்கில் வைரஸ் டே டு டே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த வைரல் லோட 1000 கீழே வைக்கிறது தான் நம்மளுடைய மெயின் கோலாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கே தெரியும், அந்த ஹெச்ஐவி வைரஸ் இப்போ அஃபெக்ட் த CD4 கவுண்ட்.
ஸோ குழந்தைங்களுக்கு 5 வயது கீழே வரைக்கும் யூ ஹாவ் டு கால்குலேட் த CD4 பர்சன்டேஜ். 5 வயதுக்கு மேலே வி ஹாவ் டு டிபெண்ட் அப்பான் த CD4 கவுண்ட் லைக் த அடல்ட். ஸோ 5 வயது கீழே CD4 பர்சன்டேஜும் 5 வயதுக்கு மேலே CD4 கவுண்ட்டை நம்ம ரிலேட் பண்ணோம். ஸோ இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த CD4 கவுண்ட்டை அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டி லெவல் வந்து கம்மியாயிடும். இம்யூனிட்டி லெவல் கம்மியாகுதுன்னா சந்தர்ப்பவாத நோய்கள், அதுதான் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன். இந்த சந்தர்ப்பவாத நோய்கள் அதிகமாகி குழந்தைங்க வந்து ஹெச்ஐவி வைரஸ்னால இறக்குறதோட அந்த சந்தர்ப்பவாத நோய்கள்னால இறக்குறது லைக் நியூமோனியா, டயரியா, டிபி இதனால வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹெச்ஐவி ஏஆர்டி போடுறதுனால ஒன்று வைரலோட கண்ட்ரோல் பண்ணுறதுனாலையும், இன்னொன்று CD4 கவுண்ட்டு அதிகமாகிறதுனாலையும் அவங்களுக்கு சந்தர்ப்பவாத நோய்களை கம்மி பண்ணி குழந்தையோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப். இதே ஒரு குழந்தைக்கு ஏஆர்டி போடுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு போகிற சூழ்நிலை இருக்கும். இதே ஏஆர்டி போட்டோம்னா அந்த குழந்தையோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மெயின் கோல்ஸ் ஆஃப் ஏஆர்டி இன் CLHIV, சில்ட்ரன் லிவிங் வித் HIV. ஸோ முதல்ல ஒரு ஏஆர்டி பேஷண்ட்டுக்கு ஆரம்பிக்கிறதோட முன்னாடி இது ஐடென்டிஃபை த கேர் கிவர். யார் இவங்களுக்கு மாத்திரை கொடுக்கறத கண்காணிப்பாங்க. இதே அடல்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடல்ட்டே நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்து ஏஆர்டி கொடுத்துடலாம். ஆனால் இதே வந்து குழந்தைங்களுக்கு வந்து தேர் ஷுட் பி சம் பர்சன் டு சூப்பர்வைஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ ஐடென்டிஃபை கேர் கிவர் மெயினாக மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸு இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் யாருன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து கேர் கிவராக இருப்பாங்க. சப்போஸ் குழந்தைங்களுக்கு பொறுத்தவரைக்கும் வி ஹாவ் டு ஐடென்டிஃபை எ பேக்கப் கேர் கிவர். இந்த கேர் கிவர் பிரைமரி கேர் கிவர், அதாவது அவங்க பேரண்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்து அவங்க ஃபியூச்சரில் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்க இல்லைன்னா இன்னொரு கேர் கிவருக்கு அதை அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கப் கேர் கிவர் ஆல்வேஸ் நம்ம குழந்தைங்களுக்கு பொறுத்தவரைக்கும் வி ஹாவ் டு ஐடென்டிஃபை. தென் குழந்தை டாக்டர் கிட்ட வந்தோன்னா வி ஹாவ் டு அசஸ் த இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ணணும். எது ஒன்று கிளினிக்கலாகவும் அசஸ்மெண்ட் பண்ணணும், அப்புறம் லேப் வேல்யூஸும் வச்சு அசஸ் பண்ணி குழந்தையோட சீரியஸ்லி இல் சைல்டா இல்லை நம்ம வந்து ஏஆர்டி எலிஜிபிளாக இந்த பேஷண்ட்ன்றத வி ஹாவ் டு assess clinically as well as laboratory. Then screening for advanced HIV disease, stage 4, stage 3 இருக்கிற advanced HIV disease இருக்கணும். அடுத்து வந்து evaluation, diagnosis and management of opportunity infection including tuberculosis. ஸோ ஒரு குழந்தை ஏஆர்டி டிபார்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு வந்து எதனா சந்தர்ப்பவாத நோய்கள் இருக்கா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே எடுத்துட்டாலும் டியூபர்குலோசிஸ் தான் ரொம்ப காமனஸ்ட் OAE. ஸோ அதை வந்து நம்ம எவ்ரி இனிஷியலாகவும் ஸ்க்ரீன் பண்ணோம், எவ்ரி விசிட் அந்த பேஷண்ட்டுக்கு டிபி இருக்கா இல்லையான்றத என்எஸ் ட்ரைனிங் மூலமாக அதை பண்ணலாம். தென் பேஸ் லைனாக அந்த குழந்தையோட சைக்கோ சோஷியல் அசஸ்மெண்ட் பண்ணணும், போத் ஆஸ் சில்ட்ரன் ஆஸ் வெல் அஸ் கேர் கிவருக்கு. அவங்களுடைய மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்காங்களா, இல்லை அந்த குழந்தை வந்து அடலசன்ட் பீரியட்ல இருக்கும்போது ஏற்றுக்கிறதுக்கான இது இருக்கா, இல்லை டபுள் ஆர்ஃபனாக இருப்பாங்க, இல்லை சிங்கிள் ஆர்ஃபனாக இருப்பாங்க, இல்லைன்னா வந்து அவங்க வந்து லிவிங்னு ஆர்ஃபனேஜ் ஹோமில் இருக்கலாம். ஸோ அவங்களோட ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க வந்து டிப்ரெஷனாக இருக்கலாம். ஸோ அதை வந்து வி ஹாவ் டு டூ அ சைக்கோ சோஷியல் அசஸ்மெண்ட். எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் கவுன்சிலர் இல்லை, நம்ம ஏஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கவுன்சிலர் இருக்காங்க. ஏன்னா டு கிவ் எ சைக்கோ சோஷியல் சப்போர்ட்ன்றதுக்காக தான் மெயினாக நம்ம ஏஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் கவுன்சிலர் இருக்காங்க. தென் கம்ஸ் த இனிஷியேஷன் ஆஃப் கோட்ரைமாக்சல் ப்ரிவென்டிவ் தெரப்பி. ஸோ கோட்ரைமாக்சல் ப்ரிவென்டிவ் தெரப்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் HIV exposed child as well as in the known HIV confirmed HIV positive. ஸோ ஒரு HIV பாசிட்டிவ் மதருக்கு பிறக்கிற குழந்தைய வந்து தான் HIV எக்ஸ்போஸ்டு பேபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த HIV எக்ஸ்போஸ்டு பேபி 6வது வாரத்துல இருந்து நம்ம கோட்ரைமாக்சல் ட்ரக்
செப்ட்ரான் சொல்லுவாங்க, அது கோட்ரைமாக்சோல். அதில் வந்து ட்ரைமெத்தப்ரின், சல்ஃபமேத்தாக்சன் 2 வகையான மருந்து அதில் கலந்துருக்கு. அதில் 5 ml 40 மில்லிகிராம் ட்ரைமெத்தப்ரின் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ டிபெண்டிங் அப்பான் த வெயிட் ஆஃப் த சைல்டு சார்ட் இருக்கும், we have to calculate. நார்மலி வந்து ட்ரைமெத்தப்ரின் 6 மில்லிகிராம் per 5 milligram per kilogram per day அப்படின்னு calculate பண்ணி we have to give the Cetran syrup till 18 months. 18 months in betweenல குழந்தை ஸ்கிரீன் பண்ணி பாசிட்டிவா இருந்தாலும் we have to continue the cotrimoxazole up to 5 years. After 5 years குழந்தை வந்து clinically stable and stage 1 stage 2 இருக்கு, CD4 கொண்டு 350க்கு மேல இருக்குன்னா at that time we can stop cotrimoxazole. Otherwise we have to give cotrimoxazole therapy continuously. What is the use of giving this cotrimoxazole? எதுக்காக இந்த cotrimoxazole மாத்திரையை கொடுக்கணும் HIV பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அப்படின்னா, இந்த HIV பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து நிமோனியானாலையும் டயரியானாலையும் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2வது டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் உண்டு, அந்த வியாதினாலே இறக்குது. ஸோ இந்த செப்ட்ரான் மருந்து கொடுக்கறதுனால நம்ம இந்த 2 வகையான மெயின் ப்ராப்ளத்துல இருந்து we can prevent the child. சில குழந்தைங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் வர்றது வந்து லோவர் சோஷியோ எக்கனாமிக்கு சைல்டுங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து டயரியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2வது ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீடிங்கில் இருந்தால் ஒழுங்காக அந்த ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா கிளீனாக யூஸ் பண்ணி கொடுக்கலனாலும் டயரியா. ஸோ இந்த கோட்ரைமாக்சோல் மருந்து கொடுக்கறதுனால we can prevent pneumonia as well as diarrhea and major OAs also. Then comes the 4th point is the preparing the child and the caregiver for lifelong ART. உங்களுக்கே தெரியும், ஒரு நார்மல் மனிதர் வந்து ஒரு மாத்திரை போடணும்னா ஒரு சளிக்கோ ஜுரத்துக்கோ 3 நாள் அல்ல 5 நாள் கரெக்டான டோசேஜ் கரெக்டான நேரத்துல போடணும் அப்படின்றதே ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில இருக்கும்போது, இப்ப இருக்கிற பிஸி லைஃப்ல 2வது வந்து குழந்தைங்களை வந்து லைஃப் லாங் அந்த குழந்தைக்கு அந்த மாத்திரை கொடுக்கறதும் அதை வந்து சூப்பர்வைஸ் பண்றதும் ரொம்ப டிஃபிகல்ட்டான இது. ஸோ ஆல்வேஸ் we have to prepare the child as well as the caregiver for this lifelong ART. Then stabilization of the patient before ART initiation is important to prevent IRIS, immune reconstitution inflammatory syndrome. ஸோ ஒரு ART ஆரம்பிக்கும் போது முன்னாடி ஒரு கேர்கிவர் ஐடென்டிஃபை பண்ணணும், கிளினிக்கல் லெபரட்டரி அசஸ்மெண்ட் பண்ணணும், ஓஏ இருக்கான்றதை பார்க்கணும், கோட்ரைமாக்சோல் மருந்து கொடுக்கணும், அதனால அலர்ஜி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், அப்புறம் வந்து கவுன்சிலிங் கொடுத்து இந்த பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் CD4 கொண்டு லோவாக இருந்ததுன்னா நம்ம ஏஆர்டி போட அந்த CD4 கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சில இடன் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு CD4 கவுண்ட் ரொம்ப லெஸ் தென் 15% 5 வயசுக்கு கீழே இருக்கும்போதோ, இல்லை பெரியவங்களுக்கு இல்லை 5 வயதுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து CD4 கவுண்ட்டு 350க்கு கீழே 200க்கு கீழே இருந்ததுன்னா அந்த டியூபர்குலோசிஸ், மெனிஞ்சைட்டிஸ், என்கெஃபலைட்டிஸ், பிசிபி, நிமோனியா இந்த வியாதிகள்லாம் ஃப்ளாரப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது பேர் தான் இம்யூன் ரீகான்ஸ்டியூஷன் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஏஆர்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்களுக்கு எதனா இடன் டிசீஸ் இருக்கான்றத நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹெட் டு டோ பிசிக்கல் எக்ஸாமினேஷன், ஏர் க்ரோத் எப்படி இருக்கு, அப்புறம் ஆன்டினியர் ஃபாண்டல் ஒய்டா இருக்கா இல்லையான்னு இருப்பாங்க. அனீமியா, நம்ம HIV பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அனீமியா வர்றதுக்கான வாய்ப்புகள், பேலார் இருக்கான்னு பார்க்கணும், க்ளாசைட்டிஸ், ஆங்குலர் ஸ்டொமைடைட்டிஸ் இருக்கா, நான் வாயில புண்ணு இருக்கான்றத பார்க்கணும், ஓரல் கேண்டிடேசிஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சினால ரிக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை சிவியர் மால்நியூட்ரிஷன் இருக்கா, மராஸ்மஸ் குவாஷிகர் இருக்கான்றதை பார்க்கணும், ஹெப்படோஸ்பிளினோமெகாலி இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து எனி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைக் ஃபங்கல் இருக்கா, இல்லை மொலஸ்கம் கண்டேஜியஸும் இருக்கா, இல்லைன்னா வந்து பாப்புலர் ப்ளூரட்டிக் எரப்ஷன், இன்செக்ட் பைட் அலர்ஜி இருக்கா, மசில் வேஸ்டிங் இருக்கான்றது எல்லாத்தையுமே ஃப்ரம் த ஹெட் டு டோ நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணி
அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரெஃபர் பண்ணி அந்த குழந்தைய முதல்ல ஸ்டெபிளைஸ் பண்ணி அப்புறம் நம்ம ஏஆர்டி கொடுத்தோன்னா அந்த குழந்தையோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் டாலரபிலிட்டி டு த ஏஆர்டியும் ஈஸியாக இருக்கும், அடியன்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஓரல் த்ரெஷ் இருக்கு, க்ளாசைட்டிஸ் இருக்கு, ஆங்கிலோஸ்டோமைடிஸ் இருக்குன்னா அவங்க குழந்தையால ஒரு ஃபுட்டே ஒழுங்காக சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைய நம்ம ஏஆர்டி போட்டோம்னா இன்னும் அந்த குழந்தை வந்து அந்த பலட்டபிலிட்டி இல்லாதனால குழந்தை வந்து அடியரன்ஸு போர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ப்ரொலாங்டு ஃபீவர் இருந்ததுன்னா என்னென்னா யூடிஐ இருக்கான்றத பார்த்துட்டு எக்ஸ்ரே செஸ்ட் எடுத்துட்டு இம்யூனியா எதனா இருக்கான்றதை பார்த்துட்டு we have to give a proper vitamin supplementation as well as we have to treat the opportunistic infection. ஸோ அது முன்னாடி ஸ்லைடில் பார்க்கும்போது அட்வான்ஸ்டு ஹெச்ஐவி டிசீஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அட்வான்ஸ்டு ஹெச்ஐவி டிசீஸ் அப்படி என்னன்னா ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் அடலசன்ஸ், பெரியவங்களுக்கு இல்லை அடலசன் பீரியட்ல இருக்கிறவங்க, சில்ட்ரன் 5 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அட்வான்ஸ்டு டிசீஸ் இஸ் டிஃபைன்ட் as CD4 கவுண்ட் 200க்கு கீழே இருந்தாலோ இல்லை WHO ஸ்டேஜ் 3 ஆர் ஸ்டேஜ் 4 இருந்தாலோ அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு ஹெச்ஐவி டிசீஸு. ஸோ அந்த பேஷண்ட் வந்து we have to give a special care for that patient. நார்மலாக இப்போ ஒரு ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2ல இருக்கிறவங்க ஓய் பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து we have to assume that CD4 வந்து 350க்கு மேலே இருக்கும் அப்படின்னு we can assume. ஆனால் இதே வந்து CD4 கவுண்ட் 200 கீழே இருந்தோ இல்லை ஸ்டேஜ் 3 இருந்தோ ஸ்டேஜ் 4 இருந்ததுன்னா 5 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு இட் இஸ் அட்வான்ஸ்டு ஹெச்ஐவி டிசீஸ். அண்ட் ஆல்சோ இன்னொரு என்டிட்டி என்னன்னா இன்க்ளூட்ஸ் போத் ஏஆர்டி நெய்வ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் தோஸ் ஹூ இன்டரப்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன் டு கேர். ஏஆர்டி ஆல்ரெடி போட்டுருந்து அவங்க ஒழுங்கா லாஸ்ட் ஃபார் ஃபாலோ பை திருப்பி ரிட்டர்ன் டு கேர் வரவங்களும் அட்வான்ஸ்டு ஹெச்ஐவி டிசீஸ் போகிறோம். இதே வந்து 5 வயதுக்கு கீழே ஆல் சில்ட்ரன் யங்கர் than 5 years of age who are not already receiving ART and clinically stable HIV are considered as a HIV. ஸோ 5 வயது கீழே அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ் இருந்தாலும் அது வந்து அட்வான்ஸ்டு ஹெச்ஐவி டிசீஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வேற மோர் தென் 5 years அடல்ட் அடலசன்ஸ்க்கு வந்து அவங்க CD4 கவுண்டர் 200 கீழே இருந்தாலோ இல்லை ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 இருந்தாலும் அவங்க அட்வான்ஸ்டு டிசீஸ் அப்படின்னு. ஏன் ஒய் வி ஹாவ் டு வரி அபவுட் திஸ் அட்வான்ஸ்டு டிசீஸ் இன் ஹெச்ஐவி? அந்த மாதிரி இப்போ பேஷண்ட்டுக்கு நம்ம ஏஆர்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஆரம்பித்த பிறகோ முதல் 4 வாரத்தில் அவங்கள நம்ம இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இல்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டியூ டு த இன்க்ரீஸ் இன் த CD4. ஸோ இன்க்ரீஸ்டு மார்பிலிட்டி அண்ட் மோர்டாலிட்டி ரேட்ஸ் ஹையஸ்ட் especially during the first 4 weeks on ART. Increased mortality risk persists even after ART initiation. And also அந்த பீரியட்ல தான் அவங்களுடைய வைரல் லோடும் அதிகமாக இருக்கும். ஸோ CD4 கொண்டு லோவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வைரல் லோடு அதிகமாக இருக்கும். அவங்களும் சான்சஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்கும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இன்டென்சிஃபைட் அடியரன்ஸ் சப்போர்ட் அட் டைம் ஆஃப் டயக்னோசிஸ், ART இனிஷியேஷன் அண்ட் டூரிங் எபிசோட்ஸ் ஆஃப் அக்யூட் இல்னஸ் பெனிஃபிட்ஸ் பீப்பிள் வித் அட்வான்ஸ்டு ஹெச்ஐவி. ஸோ வை வி ஹாவ் டு மெயின்லி வரி அபவுட் திஸ் அட்வான்ஸ்டு டிசீஸ் இன் ஹெச்ஐவினா இது வந்து டிரான்ஸ்மிஷன் ரேட் அதிகம். அதில் ரெண்டாவது வந்து அந்த முதல் 4 வாரத்தில் அந்த பேஷண்ட்டை நம்ம லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். So, what is the role of the medical officer? CLHIV less than 5 years of age with a newly diagnosed HIV infection or those re-entering care after treatment interruption. இந்த பேஷண்ட்ஸ்க்கு முதல்ல NSTB ஸ்க்ரீனிங் பண்ணணும். பண்ணிட்டு நம்ம டாக்டர் கிட்ட வரும்போது செக் ஃபார் டேஞ்சர் சைன்ஸ். டேஞ்சர் சைன்ஸ் என்ன அப்படின்னா குழந்தையால குடிக்க முடியுதா, தாய்ப்பால் குடிக்க முடியுதா, தொடர்ந்து வாந்தி எடுக்கிறாங்களா, இல்லை ஃபிக்ஸ் இருக்கா, குழந்தை டயர்டாக இருக்கா, இல்லை அன்கான்ஷியஸாக இருக்கா, இல்லை ஸ்ட்ரைட்ரிங்க காம் சைல்டு இருக்கா. ஸோ அண்ட் ஆல்சோ நமக்கு டாக்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஃபாஸ்ட் ப்ரீத்திங் இருக்கா, செஸ்ட் இன்ட்ராயிங் இருக்கா. ஸோ இட் டினோட்ஸ் தேர் இஸ் சம் லங் பெத்தாலஜி, மோஸ்ட் ப்ராப்ளி நிமோனியா இல்லை ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் சில்ட்ரனுக்கு
பிசிபி நிமோனியா இருக்கலாம். ரெண்டாவது சங்கர் ஐஸ், ஸ்கின் பிஞ்ச் ரிட்ராக்ட் ஸ்லோலினா இட் டினோட்ஸ் டீஹைட்ரேஷன். இட் குட் பி டியூ டு மாதிரி ஓரல் ப்ராப்ளம்ஸ்னால இருக்கலாம், இல்லை சச் டயரியானாலையும் டீஹைட்ரேஷன் சைன்ஸ் இருக்கலாம். ஃபீவர், டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் 37.5°C. ஸோ ஏதோ ஒரு இடன் இன்ஃபெக்ஷன், என்கேபலைட்டிஸ், மெனிஞ்சைட்டிஸ் எதனா இருக்கான்றதை நோட் பண்ணலாம். அது சில ஸ்டிஃப் நெக் இருக்கா, bulging anti-refontanel up to 1.5 years வரைக்கும் we can screen. So these are the danger signs we have to check for along with the 10S TB screening. Then and also நம்ம சிவியர் அக்யூட் மால்நியூட்ரிஷன் இருக்கான்றத பார்த்து ஃபெயிலியர் டு த்ரைவ் இருக்கா குழந்தை, அந்தந்த மாசத்துக்கு ஆன வெயிட் குழந்தைக்கு இருக்கா அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணி, ஸோ அந்த குழந்தைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் இல்லை, வெயிட் இல்லை, மால்நரிஷ்டாக இருக்குன்னா we have to send it to the nutrition clinic. So we have to give a comprehensive care for the children to be free from the OAs and the illness. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த டேஞ்சர் சைன்ஸ் அண்ட் சிவியர் இல்னஸ் லைக் நிமோனியா, ஆக்டிவ் டிபி, டயரியா, டீஹைட்ரேஷன், சாம் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். கிளினிக்கல் ஸ்டேஜ் 3 or 4 இருக்கான்னு பார்க்கணும். CD4 கவுண்ட் less than 200 இருக்கான்னு பார்க்கணும். அன்சப்ரஸ்டு வைரல் லோடு கிரேட்டர் தென் 1000 copies per ml. ஸோ இதில் நோவா இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் ஆஃப் கேரு, எஸ்னா we have to give advanced disease management and rapid ART initiation and TPT, isoniazid preventive therapy for children above 1 year on basis of national guidelines, and immunization as per national immunization schedule. Intense follow. இந்த அட்வான்ஸ்டு டிசீஸ் இருக்கிற குழந்தைக்கு CD4% less than 15 இருந்ததுன்னா லைவ் வைரஸ் வேக்சின்ஸ் லைக் BCG as well as மீசல்ஸ் நம்ம பார்த்து கொடுக்கணும். ஒன்ஸ் CD4 கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனாங்கன்னா we have to give this live virus vaccine. Always prefer killed vaccine in case of an CD4% is less than 50. So evaluation for TB in CLHV. Previously the tuberculosis lot of programs enrolling every year or every 2 or 3 years, but we cannot able to control the tuberculosis. And the HIV-நாலையும் கூட அந்த tuberculosis resurgence அதிகமாகுது. ஸோ ஆல் HIV infected children have to give a intensified TB case finding. And presumptive TB அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 type of TB, pulmonary TB as well as the extra pulmonary TB. So presumptive pulmonary TB we have to do 2 smears and a NAT, then X-ray chest எடுக்கணும். Smear or expert positive-னா bacteriologically positive TB. ரெண்டாவது இதே ஸ்மியர் அண்ட் நாட் நெகட்டிவா இருந்து எக்ஸ்ரே சஜஸ்டிவ் ஆஃப் டியூபர்குலோசிஸ் இருந்தனா கிளினிக்கலி டயக்னோஸ்டு டிபி. இதே ஸ்மியர் அண்ட் சிபி நாட் நெகட்டிவ் அண்ட் எக்ஸ்ரே நெகட்டிவ் ஃபார் டியூபர்குலோசிஸ்னா இட்ஸ் எ நான் டிபி. when you say the child is having extra pulmonary TB is when the NAT or culture or smear positive specimen from extra pulmonary site லைக் ஸ்பைன் இல்லை பிரெயின் அது மாதிரி இருந்தாலோ, இல்லை சைட்டாலஜி ஆர் ஹிஸ்டோபேத்தாலஜி எக்ஸாமினேஷன் அண்ட் எக்ஸ்ரே செஸ்ட் அண்ட் அதர் ரெலவெண்ட் இமேஜிங். ஸோ வி ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் பல்மனரி ஆர் எக்ஸ்ட்ரா பல்மனரி. பல்மனரியில் பேக்டராலஜிக்கலி ப்ரூவன்னா இஸ் பேக்டராலஜி பாசிட்டிவ் டிபி. எக்ஸ்ரே செஸ்ட் பார்த்து கிளினிக்கலி டயக்னோஸ் பண்ணால் தட் இஸ் கிளினிக்கலி டயக்னோஸ் டிபி. இது ரெண்டுமே நெகட்டிவ் இருந்தாலும் இட்ஸ் எ நாட் டிபி. Which CLHV need evaluation by pediatrician? Most of the ART centers நம்ம தமிழ்நாட்டில் it's looked after by the ART medical officer. So you are when to refer the child to a pediatrician for an expert opinionன்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ குழந்தை malnourished-ஆ இருக்கு, CLHV especially need a pediatric referral if there is a malnutrition, poor weight gain, or growth failure, developmental delay, loss of previously attained milestones, associated systemic disease, seriously ill child, presence of a systemic opportunistic infection. ஸோ ஒரு குழந்தை பிறந்த போது 3 கிலோ இருக்குதுன்னா அது 5 மாதத்தில் 2 மடங்கு ஆகணும். 3 கிலோ இருக்கிற குழந்தை 6 கிலோ வரும்.
அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் 500 கிராம்ஸ் கூடும். அட் த ஏஜ் ஆஃப் 1 இயர்ல அந்த குழந்தை வந்து பிறந்த எடையோட 3 டைம்ஸ் 9 கேஜி வரும். 2 இயர்ஸ்ல வந்து 4 டைம்ஸ் ஆகும். ஸோ 3 கேஜினா 12 கேஜி இருக்கும். ஸோ இது மாதிரி ப்ரொக்ரெசிவ் வெயிட் கெயின் இல்லை. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த குழந்தை வந்து டிபார்ட்மெண்ட் வரும்போது நல்லா நம்ம இதுலேயே வந்து அந்த க்ரோத் சார்ட் இருக்கு. we have to plot the weight as well as the length of the child to assess for a growth failure இல்லை poor weight gain இருக்கா. அதே மாதிரி மிட் ஆர்ம் சர்க்கம்பன்ஸ் ஹெட் சர்க்கம்பன்ஸ் எல்லாம் பார்த்து if there is any no growth and progression இல்லைன்னா we have to refer to the pediatrician. Pediatrician will they will give an diet chart, 24 hours dietary recall பண்ணிட்டு they will give advice about detailed advice about the complementary feeding. சப்போஸ் அவங்க வந்து கொடுக்குற ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீடிங்லேயே எதனா வந்து ஓவர் டைல்யூட்டட் இருக்கான்றது they will assess. As I said, the TB HIV virus will affect the brain. ஸோ அதனால வந்து அந்தந்த ஏஜில் இருக்கிற மைல்ஸ்டோன்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த மோட்டார் ஸ்கில்ஸ், அப்புறம் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், அதெல்லாம் வந்து எதுனா டிலே ஆகுறதா, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் மாதிரி டிலே ஆகுதான்றது பார்க்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய குழந்தைங்க வந்து டியூ டு எக்ஸ்போஷர் டு த கேட்ஜெட்ஸ்னாலையும் டிவி மெயினாக யூஸ் பண்ணுறதுனாலையும் லெஸ் தென் 2 இயர்ஸில் வந்து அந்த ஸ்பீச் டிலே வருது. ஸோ அதையும் நம்ம கூட சேர்ந்து அட்ரஸ் பண்ணால் தான் there will be no speech delay. தென் ஆல்ரெடி நான் சொன்னேன் சீரியஸ்லி இல் சைல்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் சிஸ்டமிக் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த குழந்தைய அசஸ் பண்ணி அது சீரியஸ்லி இல்லை ஸ்டேபிள் பண்ணிட்டு ஓஏ எல்லாம் சொல்லும். இன்னொன்று வந்து ஐஎன்ஹெச்சும் நம்ம கொடுத்துட்டு தென் we have to go for an start ஏஆர்டி. ஏஆர்டி என்னென்ன ஏஆர்டி ரெஜிமெண்ட்ஸ் நம்ம நேக்கோ ப்ரோக்ராமில் இருக்கு. அதுலேயும் பீடியாட்ரிக்கில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கு, அந்த மோர் தென் 10 இயர்ஸில் என்னென்ன ஏஆர்டி அவைலபிளாக இருக்கு, வென் டு ஸ்டார்ட், வென் டு ஸ்டாப், ஹவு டு மானிட்டர் த பேஷண்ட், ஹவு டு ஃபாலோ அப் த பேஷண்ட், என்னென்ன லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத அடுத்த ஒரு செகண்ட் பார்ட்ல பார்க்க போறோம். இயர் ஆஃப் 2004ல இருந்து நம்ம வந்து கவர்மெண்ட் செட்டப்ல ஏஆர்டி ரோல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ முதல்ல வந்து டிபெண்டிங் அப்பான் த CD4 கவுண்ட்டு, அப்புறம் WHO கிளினிக்கல் ஸ்டேஜிங்கு, ஏஜ் ஆஃப் த பேஷண்ட்ஸை வச்சு தான் நம்ம ஏஆர்டி ஆரம்பித்தோம். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது நிறைய சில்ட்ரன்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ நம்ம லூஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருந்தது. ஸோ அதனால தான் இப்போ வந்து irrespective of the CD4 count, age, clinical staging, we are initiating the ART, that is rapid initiation of ART after appropriate preparedness counseling. So always remember one line, ART is a non-emergency situation. So treatment preparedness and management of OA is given priority over இப்போ ஒரு ஐசியூல இருக்கிற குழந்தை இல்லை 3-4 சிஸ்டமிக் இல்னஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி குழந்தைக்கு நம்ம ஆரம்பிச்சோன்னா we will lose the child. ஸோ அந்த மாதிரி சேனல் we have to stabilize the patient, we have to give a comprehensive care, then we have to start ART. ஸோ என்னென்ன ரெஜிமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்து நேக்கோ ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. Everyone able to hear it? Hear me? Yes, sir. Sir, we can hear you. Okay. So in the year of 2004ல வந்து we have started on the ஸ்டாவிடின் based regimen. அதுக்கப்புறம் ஜிடோவிடின்ற ட்ரக்ன்றது போய் இப்போ வந்து அபாக்கவர் என்ற அபாக்கவர் இஸ் த ப்ரிஃபர்டு ஃபர்ஸ்ட் NRTI, நியூக்ளியோசைட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டார் ஃபார் ART initiation for CLHV. Then lamivudine is the second
nucleoside reverse transcriptase inhibitor component for all patients. And CLHAV less than 20 kg will be initiated on dolutegravir DTG 10 milligram base regimen. For children with weight more than 20 kg, dolutegravir 50 milligram film coated is recommended the preferred third drug. Whereas children greater than 10 years and weight 30 kg, tenofovir is the preferred first NRT drug for ART initiation in children. ஸோ அது ஏஆர்டி எவாலுவேஷன் எப்படி நடந்தது அப்படின்னா, முதல்ல வந்து ஸ்டாவிடின் பிரேஸ் ரெஜிமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால நிறைய லைப்போடிஸ்ட்ரோபி, காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட் வந்து, தென் நேக்கோ ஸ்லோலி வித்ராட் த ஸ்டாவிடின், தென் அதுக்கப்புறம் ஜிடோவிடின் இஸ் த ப்ரிஃபர்டு சாய்ஸ் இருந்தது. ஜிடோவிடின் காஸ் மோர் அனீமியா இருந்ததுனால ஆல்ரெடி ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் வந்து ப்ரெசன்ட் டு த டிபார்ட்மெண்ட் ஆஸ் கொஞ்சம் அனிமிக்கா இருந்தது. அதுவும் லெஸ் தேன் 9 கிராம்னா we cannot use the zidovudine. ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தான் இந்த அபாக்கரோ என்ற ரெஜிமென் இருக்கு. இஸ் த ப்ரிஃபர்டு ஃபர்ஸ்ட் என்ஆர்டி ஃபார் சிஎல்ஹெச்ஏவியா இருந்தது. ஸோ லாமிவிடின் அப்போதுலேருந்து இட்ஸ் அ பேக் போன், இட்ஸ் செகண்ட் காமனஸ்ட் ட்ரக்காக இருந்தது. தேர்டு கம்ஸ் டொலுட்டிகிராவிர். இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸாக வந்து we are using the dolutegravir. Why we are preferring dolutegravir instead of nevirapine and efavirenz-ன்றது ஃபியூச்சர் ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து ஏன் நெவிரப்பின் முதல்ல கொடுக்கும்போது அது வந்து ஒரு CD4 கொண்டு 350 மேலே இருந்தால் தான் கொடுக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்புறம் நெவிரப்பின் ரேஷஸ்னால ரொம்ப கிரேட் 3 கிரேட் 4 வந்து ரொம்ப சிக்காக வாய்ப்புகள் இருந்து, இதே வந்து எஃபாவரன்ஸ் கொடுத்தா சூசைடல் டெண்டன்சி, கிடினஸ், டிசீனஸ், கைனோகோமேஸ்டியாலாம் இருந்ததுனால ஸ்லோலி தே வித்ரான் த நெவிரப்பின், எஃபாவரன்ஸ் அண்டு தென் அதுக்கப்புறம் லோப்பினவரெட்டினவர் ட்ரக் வந்தது. லோப்பினவரெட்டினவரோட பலட்டபிலிட்டி கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லாதனால, ரெண்டாவது அதனாலேயும் சில சைடு எஃபெக்ட்ஸ் ப்ரோடாக்சிட்டி இருந்ததுனால அந்த லிபிட் ப்ரொஃபைல் ஆல்டர்ட் ஆகுறதுனால தென் switch to the dolutegravir. Now we are currently using the abacavir, lamivudine and dolutegravir. So why we prefer dolutegravir from nevirapine and efavirenz? One is the simplified dosing schedule. Second is the easier administration. You can dilute in the it's a easily disposable tablet. We can dilute in the 10 ml of water. Then comes the better taste, then better tolerance and lesser side effects, faster viral load suppression. என்ன சொல்றாங்கன்னா ஒரு 20 to 30 daysலேயே வந்து we can see a marked viral load suppression சொல்றாங்க. Then main thing is the high genetic barrier for resistance for this dolutegravir. Then evidence of superiority of DTG compared with ritonavir booster lopinavir. So DTG one is a preferred drug compared to the lopinavir ritonavir. Then it harmonizes with the future adult regimen. Easier shift பண்ணலான்றதுக்காக மெயினாக we are using this DTG. So preparedness counseling for DTG 10 milligram based ART. Explain what, when to take, and we have to identify the caregiver. So explain what means 10 milligram DTG is a disposable and a scored tablet. Explain that the dose must be repeated. The child vomits within 30 minutes of taking the medicine. So நம்ம வந்து ART மட்டும் போடுறதில்லை, நம்ம வந்து கூடவே வந்து they are giving the iron supplements, அப்புறம் விட்டமின் டி, மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கறதுனால there's a more probability of vomiting. ஸோ அது மாதிரி நம்ம ரெண்டாவது we are not giving in a syrup form, we are giving in a disposable tablet form. So there's a chance of vomiting within 30 minutes. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து we can repeat the dose. It's one of the most common question asked by the from the caregiver. ஸோ அதனால நம்ம வந்துன்னா பேஷண்ட் கிட்ட மாத்திரை டிஸ்போஸ் பண்ணும்போது சொல்லணும், நீங்கள் மாத்திரையை 30 நிமிஷத்துக்குள்ள வாந்தி எடுத்துச்சுன்னா நீங்கள் திருப்பி கொடுக்கலாம் அப்படின்றது சொல்லணும். அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, அந்த மாத்திரை வந்து சாப்பாடு கூட சாப்பிடலாமா, இல்லை சாப்பாடு எல்லாமே இட் கேன் பி டேக்கன் வித் ஆர் வித்தவுட் ஃபுட்டு. அண்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபி ஒன் ஃபிக்ஸட் டைம், ஒரு டெய்லி ஒரு 8 o'clockனா 8 o'clock ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் தட் டைம்.
ensure that timing is linked with the routine of the child. அந்த குழந்தை வந்து ரொட்டீனாக நார்மலாக வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 8 o'clock சாப்பிட இருந்ததுன்னா கரெக்டாக அந்த 8 o'clock அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி அந்த ஏஆர்டி கொடுக்குற மாதிரி வரணும். ரெண்டாவது, யார் அது சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க? பிரைமரி கேர் கிவர், மதரா, ஃபாதரா, கிராண்ட் பேரண்டா, இல்லை அப்படியே கார்டியனான்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி we have to give medicine. ஸோ இது ரிப்பிட்டேஷன் தான். ஸோ இதில் என்னன்னா வந்து ஒன்ஸ் குழந்தை வந்து ஹெச்ஐவி ஆன்டிபாடி டெஸ்ட்டோ இல்லை வந்து பிசிஆர் டெஸ்ட்டோ பாசிட்டிவ்னு ஆன பிறகு நம்ம வந்து குழந்தைய ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு பேஸ்லைன் CD4 கவுண்ட்டு டெஸ்டிங் பண்ணிட்டு அண்டு ஓஏ எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணிட்டு லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் மெயினாக வந்து ஆர்எஃப்டி, எல்எஃப்டி, சிபிசி, இந்த மெயின் 3 டெஸ்ட்டும் அப்புறம் 24 hours யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு தென் we have to calculate, see the weight and the age of the child. Depending upon the weight and age of the child, we have to give the dosage. The dosage will differ. For example, weight is less than 20 kg means abacavir, lamivudine plus DTG 10 milligram. இதே weight வந்து 20 to 30 kg na, instead of 10 mg, we have to give 50 mg. But the same abacavir and lamivudine. Whereas more than 10 years எடுத்துட்டோம்னா weight is less than 30 kg, we have to prefer abacavir, lamivudine, dolutegravir. If it is more than 30 kg and there is no renal problem, we have to go for tenofovir, lamivudine, dolutegravir. If there is any renal problem, you have to prefer the choice is the abacavir, lamivudine and dolutegravir. So we have to do a baseline CD4 count testing. ஒரு 3 to 4 ரீசன்ஸ் இருக்கு அந்த பேஸ்லைன் CD4 கவுண்ட் டெஸ்டிங். ஒன்று வந்து அதோட ஓஏஸ் எதுனா இந்த 350 கீழே இருந்ததுன்னா ஓஏ நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. we have to monitor that patient after starting ART. ரெண்டாவது வந்து அந்த குழந்தைக்கு வந்து கோட்ரைமாக்சல் நீடா இல்லையா அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்கும், ஃபியூச்சராக ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து பேஸ்லைன் CD4 கவுண்ட் எப்படி இருந்தது, பீக் லெவல் எப்படி போயிருக்கு, இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குன்றதை அசஸ் பண்ணுறதுக்காகவும், 4th பாயிண்ட் வந்து ஐரிஸ் என்ற காம்பனண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் இந்த CD4 கவுண்ட் பேஸ்லைன் எடுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் டு டூ ஃபார் டூயிங் CD4 கவுண்ட். ஸோ இதே வந்து அந்த குழந்தைக்கு வந்து டியூபர்குலோசிஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, instead of dolutegravir once a day, twice a day போடணும் as per weight band. அதில் இன்னொன்று என்னன்னா டிடிஜி டோஸ். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஏஆர்டி வந்து டிபி ட்ரக் வந்து 10ஆம் தேதியே முடிஞ்சிடுது. அந்த குழந்தைக்கு dolutegravir twice a day போட்டதை வந்து ஓடியா மாற்றுறது கூடாது உடனே. we have to twice daily for 2 weeks after the last dose of rifampicin. So அந்த மாதிரி கேஸ்க்கு மட்டும் we have to extend the dolutegravir twice a day for another 2 weeks. So these are the strength. மோஸ்ட் ஆஃப் த இப்போ இந்த ஸ்ட்ரென்த்து ஆல்ரெடி இது வந்து எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்து டிஸ்பிளே வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ், நிறைய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து dolutegravir டோசேஜில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து dolutegravir 10 mg எப்படி எந்த ஏஜ் வரைக்கும் கொடுக்கணும், அதோட எவ்வளோ கொடுக்கணுன்றது. இதே வந்து 3 to 5.9 kg ஆஃப் டேப்லெட் twice a day, 6 to 10 kg 1.5, 10 to 15 kg 2 tablet twice a day, 15 to 20 kg 2.8. more or less similar like அபாக்கவேரும் lamivudine டோசேஜுக்கு சிமிலராக தான் அதே மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட் சென்சிட்டிவிட்டிக்கு இது twice a day கொடுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு சில நேரத்தில் வந்து நம்ம dolutegravir அவைலபிலிட்டி கஷ்டமாயிடும். ஸோ 50 milligram டேப்லெட் இல்லாத ஒரு சூழ்நிலை, 50 milligram என் குழந்தையால முழுங்க முடிய மாட்டுது, என்ட்ரி கோட்டட் டேப்லெட்டு முழுங்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது disposable pediatric DTG is not bioequivalent with film coated DTG 50 milligram.
ஸோ 30 milligram of dispersible DTG is equivalent to 1 film coated 50 mg DTG. ஸோ இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியமானது. 50 mg DTG இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம டிடிஜி டேப்லெட் 10 mg வந்து கொடுக்கும்போது 3 டேப்லெட்ஸ் தான் கொடுக்கணும். 15னால 5 கொடுக்கக்கூடாது. ஸோ 30 milligram of dispersible DTG is equivalent to 1 film coated 50 mg. இதே வந்து நீங்கள் 5 டேப்லெட்டாக கொடுத்தீங்கன்னா இது ஓவர் டோசேஜ் ஆகிடும். ஸோ யூஸ் டிடிஜி 10 milligram ஃபார் சில்ட்ரன் அப் டு 19.9, ஃபார் சில்ட்ரன் மோர் தென் 20 50 கொடுக்கணும். இதே நாட் ஏபிள் டு ஸ்வாலோன்றது வந்து DTG 50 milligram tablet either may split into halves followed by immediate injection, both halves of the crushed and added to a small amount of semi-solid liquid, all of which should be consumed immediately. Otherwise, DTG 10 milligram DT tablet given in a dose of 30 milligram 3 tablets. So, 50 milligram சாப்பிட முடியாத குழந்தைக்கு 3 டேப்லெட் DTG 10 milligram கொடுக்கணும். எல்லாரும் ஒரு டவுட் இருக்கும், இது வந்து தண்ணியில கலந்துரமா? should be ideally dispersed in water, can be taken with milk or food. உடனடியாக we have to consume it. இது ஒரு நிறைய சினாரியோஸ் வருது. ஸோ ஏஆர்டி ரெஜிமெண்ட் டிரான்சிஷன் அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தை வந்து இந்த பீரியட்ன்றது ஒரு 6 months 1 year 2 years பிஃபோர் இருக்கும். இப்போ கரண்டாக இந்த இது வரல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அபேக்குவர் லாமிடின் லோப்புனவர் ரெட்டினவர் ஒரு குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. வைரலோடு செக் பண்ணுறோம், less than 200 காப்பீஸ் இருந்துச்சுன்னா we can transition to dolutegravir AL-DTG. இதே 800 இருக்குது ZL லோப்புனவர் ரெட்டினவர் இருக்கிற குழந்தைக்கு ZL DTG 10 milligram as per. இதே அபேக்குவர் லாமிடின் லோப்புனவருக்கு வைரலோடு 1200 இருக்கு, ரிப்பீட் வைரலோடு பண்ணி 600 காப்பீஸ் ml இருக்கு. ஸோ இஏசி கொடுத்து 600 கீழே இருக்கிற குழந்தைக்கு we can continue the same AL plus dolutegravir. இதே வந்து ZL லோப்புனவர் ரெட்டினவர் கொடுக்குறாங்க, வைரலோடு 1800 இருக்கு. அதே குழந்தைக்கு வைரலோடு செக் பண்ணுறாங்க, என்ஹான்ஸ்டு அடியரன்ஸ் கவுன்சிலிங் கொடுக்கும்போது டார்கெட் நாட் டிடெக்டட்னும் போது ZL DTG 10 milligram as per weight band. ஸோ இதே வந்து அபேக்குவர் லோப்புனவர் ரெட்டினவர் வைரலோடு 1200 இருக்கு, ரிப்பீட் வைரலோடு பண்ணும்போது 2600 இருக்கு, அன்சப்ரஸ்டாகவே இருக்கு. அப்படின்னும் போது அபோவ் 9 grams இருந்ததுன்னா ஜிடோடின் லாமிடின் டொலுட்டிகிராவிர் கொடுக்கணும். இதே பிலோ 9 gramsனா சேம் அபேக்குவர் லாமிடின் ப்ளஸ் டொலுட்டிகிராவிர் கொடுக்கணும். ஒன்ஸ் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆனோன்னா we can shift over it. So how to follow up and monitor after ART initiation. So what are the parameters to monitor during follow-up of ART initiation? One வந்து clinical monitoring, second is the laboratory monitoring, third is the immunological monitoring, fourth is the viral load monitoring. So clinical monitoring is done by the medical officer mostly. ஸோ அந்த குழந்தை வந்து என்ன ஸ்டேஜில் அப்போது ஏஆர்டி இனிஷியேஷன் அப்போ என்ன ஸ்டேஜில் இருந்தது, அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் 4லேருந்து 3 ப்ரோக்ரஸ் ஆகுது, 3லேருந்து 2, 2லேருந்து 1 வருதா அப்படின்றது எவ்ரி விசிட் வி ஹாவ் டு அசஸ் த ஸ்டேஜிங் ஆஃப் த இல்னஸ். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டு ஸ்க்ரீன் ஃபார் எனி ஓஏஸ் ஐரிஸ் இருக்கான்றதை பார்க்கணும், எனி நியூ கிளினிக்கல் ஈவெண்ட் எதனா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் எவ்ரி விசிட்டில் டென்னிஸ் ஸ்க்ரீனிங் இருக்குது, டிவி பார்க்கணும், அடியரன்ஸு செக் பண்ணோம். ஒவ்வொரு வாட்டி வரும்போது தான் அடியரன்ஸ் செக் பண்ணோம். இட்ஸ் அடியரன்ஸ் இஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ஒன். ஸோ குழந்தைங்களை பொறுத்தவரை we have to assess the adherence. Then comes the adverse drug reactions. Adverse drug வந்து அபேக்குவர் லாமிடின்ல ரொம்ப காமனஸ்ட்னு எடுத்துக்கிட்டேன்னா ரேஷஸ் வரும். தட் இஸ் இந்த ரேஷ்ன்றது 12th or 15th டே வர்றதுக்கான இல்லை 10th டேக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ we have to differentiate whether it is due to abacavir induced rash or cotrimoxazole induced rash or isoniazid induced rash. We have to differentiate. In the abacavir induced rash, we should not re-challenge this same drug future. Abacavir induced rashல வந்து systemic symptoms like fever, cough இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ when there is a rash with the systemic symptoms இருந்ததுன்னா
could be abacavir-induced rash. Then comes the laboratory monitoring to identify. ஏஆர்வி சாப்பிட்றதுனால எதனா டாக்ஸிட்டிஸ் வருதா, இல்லைன்னா வந்து எதனா இன்டர் கரண்ட் இல்னஸ் இருக்கா, இல்லை ட்ரக் டு ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றது வி ஹாவ் டு லிபிட் ப்ரொஃபைலும் வி ஹாவ் டு டூ எவ்ரி 6 months அந்த மாதிரி இருக்கணும். தென் இம்யூனாலஜிக்கல் மானிட்டரிங், CD4 டெஸ்டிங், ஃபயர் லோடு டெஸ்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன இதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்தோன்னா க்ரோத் அண்ட் நியூட்ரிஷன், டெவலப்மெண்டல் ப்ரோக்ரஸ்ஸு, ஃபோரஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் அடியரன்ஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து வி ஹாவ் டு பை கீப் வெயிங் மிஷின் அந்த ஏஆர்வி டோஸை ஒவ்வொரு வாட்டியும் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து 13 kg இருக்குது, இல்லை 14 kg இருக்குன்னா 15 kg இல்லை 16 kg ஆகும்போது அதோட வெயிட் பேண்ட் மாறும். ஸோ அப்படி வெயிட் பேண்ட் மாறி டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணலன்னா இந்த சப் ஆப்டிமல் டோசேஜாக தான் மருந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த வைரலோட சப்ரஷனை லெஸ் தென் 1000 வி cannot எக்ஸ்பெக்ட். ஸோ அதனால வெயிட் பேண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிபெண்டிங் அப்பான் த வெயிட் பேண்டு we have to change the dose of the drug. So always use it of reminders and check the regular of the proxyலே இல்லாமல் பார்த்துங்க. அதர் மெடிகேஷன்ஸும் அடியரன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிங்க. So pediatric ARV options are limited, hence ongoing adherence monitoring is essential for CLHI to remain on first line regimen for as long as possible. Poor adherence நால வந்து ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் ஒவ்வொரு விசிட்லையும் வந்து நான் சொன்ன மாதிரி டி ஸ்டேஜிங், அடியரன்ஸு, கிளினிக்கல் மானிட்டரிங் பாருங்க. எதனா பேரியர்ஸ், எதனால குழந்தை வந்து அந்த மாத்திரை போட மாட்டுது, எதனா ஃபேமிலியில் எதனா இஷ்யூஸ்னாலையா, இல்லை டியூஷன் போகிற இடத்துல மாத்திரை சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையா, இல்லை ஊர் ட்ராவல் பண்ணுறதுனால மாத்திரை சாப்பிடணும். ஸோ இது என்னென்ன பேரியர்ஸ் அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணி வி ஹாவ் டு ரெக்டிஃபை த பேர். அதர்வைஸ் அந்த குழந்தையில ஒழுங்காக நம்ம சாப்பிட முடியாது. கம்ஸ் த லெபார்டரி மானிட்டரிங். ஸோ இதில் எடுத்துட்டோம்னா ஹீமோக்ளோபின், அந்த குழந்தை வந்து ஜிடோவிடின் சாப்பிட்டுச்சுன்னா வி ஹாவ் டு டூ அ baseline hemoglobin 15 days, 1 month, 2 month, 3 month and 6 months thereafter பண்ணோம். இதே யூரியா, எல்எஃப்டி, யூரின் அனாலிசிஸ் அது வந்து 0 and 6 monthsல பண்ணணும். கிரியாட்டினின் வந்து டெனஃபவர் இது வந்து நம்ம மருந்து சாப்பிட்டோன்னா அது டு பீரியாடிக்கலி மானிட்டர் பண்ணோம். இதே ப்ரோட்டீஸ் இன்ஹிபிட்டர்ஸ் லைக் லோபனவரெட்டனவே, அட்டாஸ்னவரெட்டனவே அந்த மாத்திரை சாப்பிடுற குழந்தைங்களுக்கு நம்ம லிபிட் ப்ரொஃபைல் அசஸ் பண்ணணும். இதே பிஐடிடிஜி சாப்பிட்றவங்களுக்கு ரேண்டம் பிளட் சுகர் பண்ணணும். ஸோ பிளாஸ்மா வைரல் லோடு 6 months, 12 months after initiation and then every 12 months நம்ம we have to do. So screening of the TBயும் ஜிடோவிடின் மாத்திரை சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ரெகுலராக we have to do any hemoglobin. Then infants or children on ART presents for routine follow-up visits. நான் ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது அதே தான், இது ரெப்பிடேஷன். ஒன்று வந்து க்ரோத், நியூட்ரிஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட்டு, டிபி ஸ்க்ரீனிங், டி ஸ்டேஜிங், லேப் ரிப்போர்ட்ஸு, இதுதான் மானிட்டரிங் ஆஃப் த சில்ட்ரன் ஃபார் அ ரொட்டீன் விசிட்ஸ். செக் அடியரன்ஸு, கால்குலேட் ART டோஸு, தே ஆர் டேக்கிங் ஆன்டி கன்வல்சன்ஸ்னா ட்ரக் டு ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் பார்க்கணும். ப்ராப்பராக கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை ரெஃபரல் பண்ணணும். மெயினாக கேஸ்ட்ரோ, நியூட்ரிஷன் ஓபி அண்டு பல்மனாலஜி ஓபி அனுப்பணும். If there is a skin manifestation இருந்ததுன்னா we have to get a dermatologist opinion also. So first 6 months after starting ART are critical. They may suffer from new events like OIs, iris, ART related adverse effects, and new behavioral lifestyle patterns being set. இதெல்லாம் நம்ம வந்து இனிஷியலாக ஃபர்ஸ்ட் 6 months we have to monitor. அதே மாதிரி மோர்டாலிட்டி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ரேபிட் கெயின் இருக்குன்றத we have to solve. ஸோ கவுன்சிலிங், டிஸ்க்ளோஷர் இது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாபிக். ஸோ டிஸ்க்ளோஷர் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்.
Timely disclosure helps the child to develop a better understanding of HIV and has a benefit such as ஸோ ஒரு டிஸ்க்ளோஷர் பண்ணுறதுனால ஒரு குழந்தை அடியரன்ஸ் நல்லா இருக்கும், சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். அப்புறம் வந்து என்ன அதே மாதிரி பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு டிஸ்க்ளோஷர் பண்ணுறது நல்லது. பெட்டர் என்கேஜ்மெண்ட் இன் ஹெச்ஐவி ரிலேட்டட் கேர். ஸோ பார்ஷியல் டிஸ்க்ளோஷர் வந்து 6 to 9 years, ஃபுல் டிஸ்க்ளோஷர் வந்து 10 to 12 years. இது வந்து டிஸ்க்ளோஷர் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு இது வேரி ஆகும். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து நம்ம வந்து அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்து எங்கே இருக்கிறாங்கன்ற சூழ்நிலையை பொறுத்து we have to disclose the child. யூனிஃபார்மாக we cannot say, but partial disclosure can be done in the age of 6 to 9 years or full disclosure done in the 10 to 12 years. ஸோ எந்த சைல்டை வந்து நம்ம ஸ்டேபிள் சைல்டு 2 to 10 years அப்படின்றத சொல்கிறோன்னா, அந்த சைல்டு வந்து ஒரு ஏஆர்டியை வந்து 6 மாதம் தான் போட்டுக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து 6ஆம் மாதம் பார்க்கும்போது வைரலோடு 1000 காப்பீஸ் கீழே இருக்கணும். அதே மெடிசனில் சாப்பிட்றவங்களா இருக்கணும். இப்போ எந்த நோயும் இல்லை, ஆக்டிவ் இல்னஸ் எதுவுமே இல்லை, கடந்த 3 மாதத்தில் அவங்களுக்கு அடியரன்ஸ் நல்லா இருக்கு, அவங்களோட வெயிட் ஹைட் வந்து கிரேட்டர் தேன் 2 standard deviation. இது எல்லா க்ரைட்டீரியாவும் ஃபிட்டாக இருந்ததுன்னா அந்த குழந்தைய வந்து ஸ்டேபிள் சைல்டு அப்படின்னும். ஸோ 6 மாதம் சாப்பிட்ணும், கடைசி 3 மாதம் வந்து குட் அடியரன்ஸாக இருக்கணும், வைரலோட 1000 கீழே இருக்கணும், சேம் ரெஜிமெண்ட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து அவங்களோட எந்த டிசீஸும் அந்த டைமில் இருக்கக்கூடாது. ஸோ இதே வந்து 10 வயசு குழந்தைக்கு மேலே இருக்கிறவங்களுடைய லிட்டில் மோரல் லைக் அடல்ட்டு அவங்கள என்ன சொல்கிறது அப்படின்னா, அதே மாதிரி அந்த பேஷண்ட்டும் 6 மாதம் ஏஆர்டி சாப்பிட்ருக்கணும், நோ ஓய்ஸ் இருக்கணும், அதே மாதிரி வைரலோட சப்ரஸ்டாக இருக்கணும், நோ ஏஆர்டி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கணும், CD4 கவுண்ட் ஷுட் பி மோர் தென் 200 அண்டு அடியரன்ஸ் கிரேட்டர் தென் 95%. ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா we have to ஸ்டேபிள் சைல்டு. இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் we can refer the child to the லிங்க் ஏஆர்டிக் சென்டருக்கு அனுப்பலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எப்போ ஆரம்பிக்கணும், எப்படி மானிட்டர் பண்ணோம், அந்த குழந்தைய ஃபாலோஅப்பில் என்னென்னலாம் பார்க்கணும், எப்போ வந்து அவங்களுக்கு டிஸ்க்ளோஷர் பண்ணணுன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து ஃபெயிலியர் கண்டுபிடிக்கிறது முக்கியம். ஸோ இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து போர் அடியரன்ஸ் இருந்தால் தான் மெயினாக வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கால்வாசி குழந்தைங்க வந்து அந்த அடியரன்ஸை நம்ம செக் பண்ணி ரெக்டிஃபை பண்ணாலே வந்து இந்த ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு போகாது. ஸோ அதனால நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த குழந்தைய வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லைன் ரெஜிமினை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நல்லது. இதே நான் சொன்னதே தான், ஒரு மருந்து மட்டும் மாத்திர மாதிரி இருந்தால் அது ஸ்விட்சு, அது சப்ஸ்டியூஷன். இது 2 வகையான மருந்து மாத்துறது ரெஜிமென்ட்ல அப்படின்னா அது பேர் ஸ்விட்சு. ஸ்விட்ச் இஸ் டன் இன் த செகண்ட் லைன் ஏஆர்டி. என்னென்ன காரணத்தாலலாம் ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் வரலாம்? ஒன்று வந்து அடியரன்ஸ் இஷ்யூஸ். எதனால் அடியரன்ஸ் இஷ்யூ வரும்? குழந்தைங்களுக்கு அந்த மருந்தை பற்றி புரிஞ்சிக்கல, இல்லை இந்த வியாதியை பற்றியே புரிஞ்சிக்கல, நிறைய மாத்திரை நான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறது. 2வது டேஸ்ட் நிறைய இல்லை, டேஸ்டே இல்லை அப்படின்றதுனால அடியரன்ஸ் இஷ்யூ வரலாம். 2 என்னதான் ரெகுலராக போட்டாலும் there will be some amount of resistance இருக்கும். இதே அவங்க அடியரன்ஸ் போகிறா இருந்ததுன்னா இன்னும் ரெசிஸ்டன்ஸ் மியூட்டன்ட் வைரஸ் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் ஃபார்மோகைனடிக்ஸ் அடல்ட் மாதிரி குழந்தைங்களுக்கு இல்லை, அவங்களுடைய இம்மெச்சூர் லிவர் இருக்கும். ஸோ அவங்களுடைய மெட்டபாலிசமும் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் அன்கமின்ட் மெடிக்கேஷன்ஸை கரெக்டாக பார்த்து எந்த ஒரு ஹெப்பாட்டிக் ஸ்டிமுலண்ட் இல்லாத மருந்தை நம்ம கொடுத்தோன்னா பயோ அவைலபிலிட்டி ஆஃப் த ட்ரக் நல்லா இருக்கும். ஸோ கூட இருக்க கோ இன்ஃபெக்ஷனை மால்நியூட்ரிஷனை ரெக்டிஃபை பண்ணனா இந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணலாம். ஸோ எப்பப்பெல்லாம் ஃபெயிலியர் இருக்குது, வைராலஜிக்கல் ஃபெயிலியர், இம்யூனாலஜிக்கல் ஃபெயிலியர், கிளினிக்கல் ஃபெயிலியர். ஸோ ஒரு 6-7 வருடமாக தான் நம்ம வந்து இந்த வைரலோடு எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெஃபரல் சென்டர்ஸில் தான் மெயினாக பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லா சென்டர்லையுமே வைரலோடு பண்ணிடுறதுனால நம்ம இயர்லியராக அந்த பேஷண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறத கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் நம்ம அந்த பிஆர்டி ப்ரோக்ராமுக்கு. ஸோ ஏன்னா இந்த வைராலஜிக்கல் ஃபெயிலியர் தான் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகும், அடுத்தது தான் இம்யூனாலஜிக்கல் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் தான் கிளினிக்கல் ஃபெயிலியர் இருக்கும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து வி ரிலைட் மோன் ஆன் த கிளினிக்கல் ஃபெயிலியர் அண்டு இம்யூனாலஜிக்கல் ஃபெயிலியரில் தான் ரிலை பண்ணியிருந்தோம்.
வைரலஜியல் ஃபெயிலியரை லாஸ்ட்டாக தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஒன்ஸ் இந்த வைரலோட எல்லா சென்டர்லையும் எடுக்கிறதுனால நம்ம வந்து சீக்கிரமாக அந்த பேஷண்ட்டை வந்து வைரலஜியல் ஃபெயிலியரை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு என்ஹான்ஸ்டு அடியரன்ஸ் கவுன்சிலிங் கொடுத்து அந்த எக்ஸஸாக இருந்த வைரலோட நம்ம டார்கெட்டு நாட் டிடெக்டடை கொண்டு வரோம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து 6 மாதம் ஏஆர்டி போட்டுற குழந்தை, இல்லைன்னா வந்து ஒரு 3 செஷன்ஸ் ஆஃப் இஏஎஸ்சி பண்ணுற குழந்தை, அடியன்ஸ் கிரேட்டர் தான் 95% வைரல் லோடு வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1000 காப்பீஸ் பெர் எம்எல் இருந்ததுன்னா வைராலஜிக்கல் ஃபெயிலியர்ன்றாங்க. இதே இம்யூனாலஜிக்கல் ஃபெயிலியர்னா இதே 1லேருந்து 3 வயசு வரைக்கும் CD4% ஃபால்ஸ் பிலோ 15, இல்லைன்னா பர்சிஸ்டன்ட் CD4 கவுண்ட் பிலோ 200 இருந்தால் 12 மாதத்துக்கு அப்புறம் இருந்ததுன்னா அது இம்யூனாலஜி ஃபெயிலியர். இதே 3லேருந்து 5 வயது வரைக்கும் வந்து CD4% ஃபால்ஸ் பிலோ 10, இது 15, இது 10, அண்டு பர்சிஸ்டன்ட் CD4 லெவல் பிலோ 200 இருந்தாலோ இது இம்யூனாலஜிக்கல் ஃபெயிலியர். மோர் தென் 5 years இஸ் லைக் என அடல்ட்டு. பேஸ்லைன் CD4 கவுண்ட் ஏஆர்டி ஆரம்பிக்கும் போது என்ன CD4 கவுண்ட் இருந்ததோ இப்போ அது பண்ணும்போது அதோட கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து ஃபெயிலியர்னு ஆகும். ரெண்டாவது 50% ஃபால் ஃப்ரம் பீக் ஆன் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர். ஒரு உதாரணத்துக்கு 400 CD4 கவுண்ட் இருந்தது ஆரம்பிக்கும் போது, அது வந்து ஒரு 1500 போகுது. அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு 1500ல் பாதி வந்து 750. அந்த 750 கீழே வருதுன்னா 50% ஃபால் ஃப்ரம் பீக் ஆன் ட்ரீட்மெண்ட் லெவலில் இருக்கும்போது அது இருந்ததுன்னா அது வந்து ஃபெயிலியர்னாங்க. ரெண்டாவது 100 செல்ஸுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை ஒரு வருஷமா அப்படின்னாலும் இது வந்து ஃபெயிலியர்னாங்க. ஸோ மோர் தென் 5 years அப்படி எடுத்தீங்கன்னா பிலோ ப்ரீ தெரப்பி லெவல் 50% ஃபால் ஃப்ரம் பீக் ஆன் ட்ரீட்மெண்ட் லெவல் பர்சிஸ்டன்ட் CD4. கிளினிக்கல் ஃபெயிலியர்னா க்ரோத் ஃபெயிலியரு, இல்லைன்னா ஸ்டேஜ் 4 இல்னஸ் லைக் HIV வேஸ்டிங் சிண்ட்ரோம், க்ரானிக் டயரியா, க்ரானிக் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் இன்ஃபெக்ஷன், ப்ரொக்ரெசிவ் மல்டிஃபோக்கல் என்கெஃபலோபதி, அப்புறம் வந்து மெனிஞ்சைட்டிஸ், எக்ஸ்ட்ராபல்மரி டிபி, இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் 4 இல்னஸ். ஒரு குழந்தை வந்து ஆரம்பிக்கும் போது ஸ்டேஜ் 1ல இருந்து இந்த ஸ்டேஜ் 4 டிசீஸ் எதனா வர மாதிரி இருந்ததுன்னா வி ஹாவ் டு திங்க் ஆஃப் இது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர்னா ஐரிஸை வி ஹாவ் டு. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வி ஹாவ் டு கன்சிடர் பிஃபோர் டயக்னோசிங் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் இஸ் இப்போதான். ஸோ சைல்ட் ஷுட் ரிசீவ் கரண்ட் 6 மாதம் ஏஆர்டி சாப்பிட்ருந்தோம். 95% லாஸ்ட் 3 months இருக்கணும். அண்டு எந்த ஓயையும் இருக்கக்கூடாது. ஐரிஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணோம். அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அந்த குழந்தை வந்து கரெக்டான ஏஆர்வி டோஸ் சாப்பிடுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும் பிஃபோர் கன்வெர்டிங் இது. இதே வந்து இப்போ செகண்ட் லைன் ஏஆர்டி when failing first line is a PI based regimen. For example, ஒரு குழந்தை வந்து zidovudine, lamivudine, lopinavir, ritonavir is a protease inhibitor based regimen. அதில் ஃபெயிலியர் ஆகிற பேஷண்ட்க்கு 20 கிலோ கீழே இருக்கவங்க ALDTG கொடுக்கணும். இதே ப்ரீவியஸ்லி எக்ஸ்போஸ் டு அபாக்குவேர் தென் ZLDTH 10 mg அண்டர் க்ளோஸ் கிளினிக்கல் மானிட்டரிங். இதே வந்து 20லேருந்து 30னா அதே ALD தான். இதே 10 வயசுக்கு மேலே 30 கிலோ மேலேனா TLD கொடுக்கணும். அபாக்குவேர் லாமிடின், லோப்புனவர், ரெட்டினவர் சாப்பிட்ற குழந்தைக்கு ஹீமோகுளோபின் பார்க்கணும். 9க்கு மேலே இருந்ததுன்னா ZLDTG கொடுக்கணும். இதே ஹீமோகுளோபின் லெஸ் தென் 9 சேம் அபாக்குவேர் லாமிடினே கொடுக்கணும். பட் லோப்புனவர் ரெட்டினவருக்கு பதில் டொல்டிகிராவிட் கொடுத்துட்டு பீரியாடிக்கல் மானிட்டர் பண்ணிட்டு அனீமியா கரெக்ட் பண்ணிட்டு தென் வி கேன் கோ ஃபார் ZLDTG. இதே வந்து அந்த குழந்தை வந்து 20லேருந்து 30 கிலோ 10 வயசுக்கு மேலே இருந்து லோப்புனவர் ரெட்டினர்லேருந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா ZLD. இதே வந்து லெஸ் தென் 9னா ALD போட்டு அப்புறம் நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ ZLE சாப்பிட்ற குழந்தை வந்து லெஸ் தென் 20னா 10 mg இது. இதே மோர் தென் 20னா ALD, மோர் தென் 30 kgனா TLD. இதே ALE சாப்பிட்ற குழந்தைக்கு ZLD. இதே வந்து லெஸ் தென் 9னா ALDTG. ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக லோ புரோட்டீஸ் இன்ஹிபிட்டர் ரெஜிமென் தான் நம்ம சாப்பிட்ற குழந்தை தான் ஃபெயிலியரில் வருது. இப்போ ஃபெயிலிங் ரெஜிமென் இதே வந்து இப்போ நம்ம கரண்டாக யூஸ் பண்ணுறது ALDTG 10 mg.
ஆர் ஏஎல்டி டிஎல்டி இந்த 2 ரெஜிமெண்ட் தான் நம்ம இப்போ காமனாக யூஸ் பண்ணுறோம். அந்த பேஷண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹீமோகுளோபின் 9க்கு மேலே இருந்தால் இசட்எல் லோப்பனவர் ரெட்டனவர். இதே இந்த ரெஜிமெண்ட் ஃபெயிலியர் ஆகுது ஆனால் ஹீமோகுளோபின் லெஸ் தென் 9னா கொஞ்ச நாளைக்கு ஏஎல் வித்து லோப்பனவர் ரெட்டனவர் போட்டு அனீமியாவை கரெக்ட் பண்ணிட்டு இசட்எல் லோப்பனவர் ரெட்டனவர் போடணும். இதே டிஎல்டி சாப்பிட்ற பேஷண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது மோஸ்ட்லி 10 வயசு மேலே இருக்கும், 30 கிலோ இருக்கிற குழந்தைக்கு இசட்எல் ட்ரஸ்னவர் ரெட்டனவர். ஸோ இது வந்து மல்டிபிள் என்ஆர்டிஐஸ் ஃபெயிலியர் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டெனஃபெவர் போட்டிருக்காங்க, அபாக்கவர் போட்டிருக்காங்க, இப்போ ரிஜிமெண்ட்ல இருக்காங்க. அதே வந்து ப்ரீவியஸ்லி எக்ஸ்போஸ் டு சிடோவிடினா ஸ்டாவிடினோ. பட் ஆனால் வந்து CD4 கவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து இம்யூனாலஜி ஃபெயிலியர்னால மாற்றலை, ப்ரோக்ராம் பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றிருப்பாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ரீசாலஞ்சு பண்ணலாம். இல்லைன்னா டிடிஜி லோப்பனவர்ன்ற ட்ரக்கும் கொடுக்கலாம், ஆல்டர்னேட்டிவ் செகண்ட். ஸோ டிடிஜி ப்ளஸ் லோப்பனவர் இல்லைன்னா 20 to 30 kg டிடிஜி ப்ளஸ் லோப்பனவர் ப்ளஸ் ரீசைக்கிள் அண்ட் ஏஎஸ்டி என்ஆர்டி பேக். ஸோ டிபி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வி ஹாவ் டு கிவ் ட்வைஸ் a day dosage. ஸோ அடியரன்ஸ் மானிட்டரிங் வந்து தே ஆர் டிபெண்ட் ஆன் அடல்ட்ஸு. ஸோ டைமிங்கும் கரெக்ட் டோசேஜ் டைரக்ட்லி அப்சர்வ் பண்ணணும். புவர் அடியரன்ஸ் கேன் ஆல்சோ பி டியூ டு கேர் கிவர் இஷ்யூஸு, அதை அதையும் கரெக்ட் பண்ணோம். ஸோ ஃப்ளிப் சார்ட்ஸு, கலரிங் கேலண்டர், பில் பிளாக்ஸு, ஃபேவரட் டிவி சீரியஸை கோரிலேட் பண்ணி அந்த நேரத்தில் சாப்பிடணும். ஸோ இது மாதிரி நம்ம என்னென்ன பேரியர்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த அடியரன்ஸை நம்ம கிரேட்டர் தேன் 95% பண்ணணும். ஸோ இது ஆல்ரெடி அதே தான் ஃபர்ஸ்ட் லைன் ஏஆர்டி மாதிரியே தான் செகண்ட் லைன் ஏஆர்டியும் பாடி வெயிட், ஓஏஇ, ஸ்க்ரீனிங் டிபி, டி ஸ்டேஜிங், அடியரன்ஸு, லேபு, CD4 கவுண்ட், வைரலோடு மட்டும் இதில் வித்தியாசப்படும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் செகண்ட் லைன் ஏஆர்டி. அதான் இந்த இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் சிஎல்ஹெச் ஆன் செகண்ட் லைன் ஏஆர்டி ஷுட் அண்டர்கோ வைரலோட் டெஸ்டிங் எவ்ரி 6 months. ஸோ அதை பார்க்கணும். எந்த எதனா புவர் அடியரன்ஸ் இருந்ததுன்னா இஏசி கொடுத்து வைரலோடு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து வி ஹேவ் டு கோ ஃபார் தேர்ட் லைன் ரெஜிமெண்ட். இல்லைன்னா வந்து சேம் மோஸ்ட்லி நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு இது பண்ணலாம். அதே மாதிரி மேஜர் அடியரன்ஸ் வந்து ஃபார்முலேஷன்ஸ் அவைலபிள் இல்லை, புவர் அடியரன்ஸ் தான். தேர்ட் லைன் ரெஜிமெண்ட்ஸ், திஸ் ஆர் தேர்ட் லைன் ரெஜிமெண்ட். ஏஜ் வந்து லெஸ் தென் 6 years, பாடி வெயிட்டு 10 kg இருக்குன்னா ஃபெயிலிங் ரெஜிமெண்ட் வந்து ஏஎல் லோப்பனவர் ரெட்டினர், இசட்எல் லோப்பனவர் ரெட்டினர், எஸ்எல் லோப்பனவர் ரெட்டினர், ஏஎல்என், எஸ்எல்என் இதெல்லாம் கண்டினியூ த செகண்ட் லைன் வித் எம்பசிஸ் ஆன் அடியரன்ஸ் டு ஏஆர்டி போடணும். இது கிரேட்டர் தென் 6 to 10 years அண்ட் பாடி வெயிட் கிரேட்டர் தென் 20 kg. ஸோ இதெல்லாம் வந்து ஃபெயிலிங் இருக்குதுன்னா டிடிஜி பிடி ட்வைஸ் a day ப்ளஸ் லோப்பனவர் ரெட்டினர் ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் என்ஆர்டி பேக்போன். இந்த செகண்ட் லைன் ரெஜிமெண்ட்ஸும் தேர்ட் லைன் ரெஜிமெண்ட்ஸும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நம்ம எல்லா மெடிக்கல் ஆஃபீஸர் டெஸ்க்லையும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டோசேஜும் அப்புறம் எதனா டவுட் இருந்தாலும் வி கேன் கரெக்ட்லி மானிட்டர் இட். அதே மாதிரி தான் இந்த எல்எஃப்டி, ஆர்எஃப்டி, ஃபாஸ்டிங் பிளட் சுகர், ஃபாஸ்டிங் லிபிட் ப்ரொஃபைல், வைரலோட CD4 கொண்டு இதெல்லாம் போகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க இந்த ஸ்டெப் அப் கவுன்சிலிங்க்கும் என்ஹான்ஸ்டு அடியரன்ஸ் கவுன்சிலிங். ஸோ மினிமம் 3 sessions இருக்கணும். 3 sessions இருந்துட்டு அவன் எலிஜிபிளான்னு பார்த்துட்டு நம்ம வைரலோடு எடுக்கணும். அந்த வைரலோடு 1000 மேலே இருந்ததுன்னா இஏசி 2 திருப்பி ரிப்பீட் பண்ணோம். அதுலேயும் இருந்ததுன்னா யூ ஹேவ் டு ரெஃபர் த பேஷண்ட் ஃபார் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ லைன் லிஸ்ட் ஆல்வேஸ் நம்ம ரெடி பண்ணி அந்த பேஷண்ட்ஸை கால் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஸோ அடலசன்ட் பீரியட்னு எடுத்தோன்னா 10 to 19 years எக்ஸ்பீரியன்ஸ் ரேபிட் ஃபிசிக்கல், காக்னிட்டிவ் அண்ட் சைக்காலஜிக்கல் க்ரோத். அண்ட் அது அடலசன்ஸ் மோஸ்டாவது இப்போ எங்கள் ஏஆர்டியில் 5 வயசு 4 வயசு குழந்தை சாப்பிட்றவங்க இப்போ அவங்க அடலசன்ட் பீரியடில் வரும்போது அவங்க வந்து ரெசிஸ்ட் டு டேக் த ஏஆர்டி. ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் வி ஹேவ் டு டிஸ்க்ளோஸ் அண்ட் வி ஹேவ் டு கிவ் மாரல் சப்போர்ட் டு தெம். ஏன்னா டிப்ரெஷன் போனாங்கன்னா வி ஹேவ் டு ரெஃபர் டு த கன்சர்ன் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட், சைக்காலஜிஸ்ட் பார்க்க வச்சு இந்த டிப்ரெஷன்லேருந்து கொண்டு வரணும்.
ஸோ கீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா, following a structured and follow protocol is critical to optimal management of CLHI initiated and ART. Adverse events related to ART through usually transient minor are the most important barrier for optimal adherence. Early and correct identification of treatment failure is vital in children. Regular viral load testing is essential for the early identification of treatment failure. Poor adherence plays a significant role in the emergence of drug resistance. Adherence monitoring and EAC are important activities during the follow-up visits. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து ஜீரோ டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் மதர் டு சைல்டு இருக்கு. ஆனாலும் சில பேஷண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமே டெலிவரி ஆகிறதுக்கான சூழ்நிலை வருது. இல்லை அந்த டெலிவரி டைமில் ஸ்க்ரீன் பண்ணது நெகட்டிவாக இருந்து மிஸ் ஆகிறவங்க பேஷண்ட்ஸும் இருக்குது. ஸோ அது மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு வைரலோடு செக் பண்ணி டெலிவரி ஆனோன்னா பேஷண்ட்டுக்கு ஹை ரிஸ்கா லோ ரிஸ்கான்னு கால்குலேட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ப்ரொஃபிளாக்சிஸ் கொடுத்து 6th வீக்கில் பிசிஆரும் அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா உடனே இமிடியேட் பிசிஆர் பார்த்து அந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி ஏஆர்டி ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 2-3 பேஷண்ட்ஸ் அது மாதிரி ப்ரொஃபிளாக்சிஸ் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுற மாதிரியும் இருக்குது. ரெண்டாவது வந்து மதர் வந்து புக்குடு கேஸ் எல்லாமே டெலிவரி ஆகியிருக்க சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ த ஸ்ட்ரிக்ட் பிபிடிசிடி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி நோ மோர் பாசிட்டிவிட்டி இன் சில்ட்ரன் ஃபாலோ பண்ணுறதுனால. தேங்க்யூ. Thank you, Sweta ma'am and ITech for giving me the opportunity to. Thank you so much, sir. Thank you so much for facilitating this important session, sir. We don't have any questions in the chat box. Sorry. Thank Kiran, you. sir, can we please give mic access to everyone? Yes. Requesting participants to please unmute and ask questions now. Any questions? You can now unmute and ask your questions. It'll be lunchtime, all are in hypoglycemia. Yeah. So the next session is planned on OIs in children, and the session is planned on 24th of July. So please block your date. It's 24th of July, Friday. So we'll quickly run the feedback poll. Kiran sir, can we have the feedback poll? The session PPT and recording will be shared with all the participants. Yeah, the feedback poll is now visible on your screen. There are 5 questions in all. Requesting participants to please fill in the feedback poll before they leave the meeting. Just scroll through the questions and click on the answer of your choice. Thank you for patience listening. Requesting everyone to please complete the e-poll. Thank you once again, sir, and thank you to all the participants for patient listening. Once you complete the e-poll, you can leave the meeting. Thank you, everyone. Thank you, ma'am. Thank you, sir. Kiran sir, we can stop the recording now.